அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற இந்த தொடர் உரையில் 17வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவரை பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உறவினருக்கு உள்ள உரிமைகள் ஆகியவற்றை பார்த்துவிட்டு 4வதாக கணவன் மனைவியருடைய உரிமைகளை பார்த்து வருகிறோம். அதில் மனைவியருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது, அவர்களை கணவனாக இருக்கக்கூடியவர்கள் உளவு பார்க்கக்கூடாது. இந்த உளவு பார்த்தல் என்பது கணவனுக்கு மாத்திரம் உள்ள கட்டளை இல்லை, மனைவியும் உளவு பார்க்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இது கணவன் மனைவியுடைய பிரச்சனை மாத்திரமில்லை, பொதுவாகவே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனையும் எவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடி செல்கிறது இருக்கு இல்லையா, இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தவறு செய்யலைன்னா மனுஷனே கிடையாது. இப்போ நான் ஒருத்தனுடைய தவறை தேடி தேடி செல்கிறேன் என்று சொன்னால், நான் எந்த ஒரு தவறும் செய்யாதவனாக இருக்க வேண்டும். அப்போ நான் செய்கிற தவறை இன்னொருத்தன் தேடிக்கொண்டே வருவான். அப்போ அவன் செய்கிற தவறை இன்னொருத்தன் தேடிக்கொண்டே வருவான். அப்போ நாம் இறைவன் தான் இந்த தவறுகளை கண்காணிக்கக்கூடியவனாக இருப்பானே தவிர, நம்ம எது நம்ம கண் முன்னாடி தெரிகிறதோ அதை பற்றி பேச வேண்டும். எது தெரியவில்லையோ அதை துருவி துருவி அலசி ஆராய்ந்து தேடி செல்வது இருக்குதே, இது ஏறக்குறைய இறைவனுடைய வேலையை செய்கிற மாதிரி இருக்கிறது. இறைவன் தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன், அவன் தான் யாரை வேண்டாலும் கண்காணிக்கிறதுக்கு தகுதி படைத்தவனாக இருக்கிறான். அப்போ மனிதராக இருக்கக்கூடிய நாம் யாராவது ஒருத்தர் ஒரு குற்றத்தை கண்டோம் என்று சொன்னால், சந்தேகப்பட்டோம் என்று சொன்னால், அவன் அந்த குற்றத்தை செய்கிறானா என்று பின்தொடர்ந்து சென்று அவனை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி அவனை கண்டுபிடிக்கிறது, அவளை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான வேலையை செய்தால் நம்ம மனசில் என்ன மாதிரி எண்ணத்துக்கு வந்துடுறோம், நாம் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், அவங்க குற்றவாளிகள், நாம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களுங்கிற அந்த சைத்தானிய எண்ணம் நம்ம உள்ளத்தில் இருக்க போய் தான் இந்த மாதிரி வேலையை செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆதமுடைய மகன் யுக்தியு பில்லைலி ஒன்னஹார், எல்லா ஆதமுடைய மக்களுமே பகலிலையும் இரவுலையும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தவறு செய்யாமல் யாருமே இல்லை. ஆதமுடைய மகன் என்றால் மனுஷன். மனிதன் என்று சொன்னாலேயே ஏதாச்சும் ஒரு தவறு குற்றங்கள் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இருந்து கொண்டே இருக்கும்போது நம்ம என்ன விளைக்கிறோம், ஒரு குற்றம் ஒருத்தன் தென்படாவிட்டால் கூட இவனுடைய குற்றம் தென்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இவர் குற்றமே செய்யலைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் குற்றம் செஞ்சு இருப்பான், வெளிப்படையாக தெரியாதனால அந்த குற்றம் செய்யலை என்று நல்லெண்ணம் வைத்து விட வேண்டுமே தவிர, இதை தேடி திரும்பி போகிறது எங்கே சேர்கிறது என்றால், நம்ம இறைத்தன்மைக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. அது இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பிழைகள் தவறுகள் குறைகள் உள்ள குறைகளை மனிதன் செய்வது அதுக்கு தான் நல்லா படைச்சே இருக்கிறாங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, லவுலம் துதினிபு, நீங்கள் ஒரு தப்புமே செய்யவில்லை என்று சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் மஷூரா பண்ணி ஏகமானதாக முடிவெடுத்து இனிமேல் யாரும் எந்த தப்பும் செய்கிறது இல்லை அப்படின்னு நடக்க முடியாது பேச்சுக்கு. அது லவ்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. லவ்னா நடக்க முடியாத ஒரு விஷயம். லவ்லம் துதினிபு, நடக்க முடியாத இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், தப்பே செய்வதில்லை என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களை அழித்து விட்டு தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய வேறு கூட்டத்தை எல்லாம் உண்டாக்குவான். அப்போ தவறு செய்கிறதுங்கிறது மனிதனுடைய இயல்பு என்று ஆகிவிட்ட பொழுது, நம்ம எதற்காக வேண்டி மற்றவர்களுடைய தவறை தேடி தேடி தெரியணும் என்பதற்காகத்தான் மார்க்கத்தில் இந்த துருவுறது கெட்ட எண்ணம் கொள்வதெல்லாம் வன்மையாக கடுமையாக தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதான் நேற்று சொன்ன இந்த வசனத்தில் 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, ஊகங்களில் அதிகமான ஊகங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். இன்ன பாலல்லன் இஸ்முன், சில ஊகங்கள் பாவத்திலே கொண்டே முடிந்துவிடும். வலாத்த ஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். வெளிப்படையாக உங்களுக்கு கண்ணுக்கு எதை தெரிகிறதோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். துருவி துருவி என்ன செய்யக்கூடாது, ஆராயவே கூடாது. வலா எகுத்த பாலுக்கும் பாலா, உங்களில் ஒருவர் மற்றவரை என்ன செய்யக்கூடாது, புறமும் பேசக்கூடாது. யுஹிப் அஹதுக்கும் ஐயாஹுல் அஹம் அஹிஹி மைத்தன், உங்களுடைய சகோதரன் ஒருத்தன் இறந்த பிறகு அவனுடைய மாமிசத்தை சாப்பிட நீங்கள் விரும்புவீர்களா? இப்போ கரிஹித்து முஹு, அதை வெறுப்பீர்கள். ஒத்தகுல்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதில் நமக்கு என்ன ஆணை எடுக்கிறது, வணக்க வழிபாடுகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கங்களில் இதெல்லாம் காண முடியாது.
இஸ்லாத்தில் மாத்திரம்தான் வணக்க வழிபாடுகளை சொல்வதோடு மனிதர்களுக்கு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் அழுத்தமாக பதிவு செய்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்கமாக சொல்கிறார்கள். புகாரியில் 6064வது ஹதீஸ், ஈயாக்கும் வல்லன்ன, இந்த ஊகம் செய்வதை, பிறரை பற்றி ஊகம் செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இப்போ இன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், ஊகம் செய்வதற்குத அதுதான் செய்திகளில் பெரிய பொய். பெரிய பொய் எதுன்னு கேட்டால் உண்மைக்கு மாறானதை சொல்கிறோமே, அது பொய்யை நம்ம வழங்கியிருக்கிறோம். பெரிய பொய் எது என்று சொன்னால் ஒரு ஒன்றை பார்க்கிறது, பார்த்தது விட்டு இதிலிருந்து அப்படி இருக்குமோ, அதுலேருந்து அப்படி இருக்குமோ, இப்படி தான் இருக்குமோ என்று ஊகம் பண்ணுறோமே, அது பெரிய பொய். பொய் சொன்ன குற்றமாகி விடுகிறது. ஒருத்தன் ஒரு 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 ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான் ரகசியமாக, நம்மளை பற்றி தான் பேசுகிறான், இது எது உனக்கு தேவை? 2 பேர் பேசினார்கள்னா அவங்கள 1000 விஷயங்களை பேசுவார்கள், என்னையை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க என்று சொன்னால் இது ஊகம். இந்த ஊகம் என்னவாயிரும்? உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு என்னை பற்றி தான் பேசுகிறார்கள் அப்படி நினைத்தீர்களே. ஆனால் அக்தபுல் ஹதீஸ், செய்திகளிலே அதுதான் பெரிய பொய் என்று சொல்கிறார்கள். அதை சொல்லிட்டு வலாத்த ஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி உளவு வேலை பார்க்காதீர்கள். வலாத்த ஹாசது, ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலாத்த பாகலு, ஒருவருக்கொருவர் கோவி பகைத்து கொள்ளாதீர்கள். ஒ கூணு இபாத் அல்லாஹ் இஹ்வானன், அல்லாஹ்வுடைய அடியார்களாக, உடன்பிறப்புகளாக, உடன் பிறந்த சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஊகமாக நினைப்பதற்குல, ஊகம் தானே அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம். தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி குடிக்கிறான்னு சொன்னால், கண்ணுக்கு முன்னாடி குடிக்கிறது தெரியுது, குடிக்கிறான்னு சொல்லுங்கள். அவன் லேசாக ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி நடக்கிறான், வாயிலேருந்து லேசாக ஒரு வாடை வருது, இதனால் அவன் குடிச்சிருப்பான், இப்படியெல்லாம் நினைப்பதற்குத இது ஊகம். இந்த ஊகம் நமக்கு என்னத்துக்கு? வெளிப்படையாக வந்தால் அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துகிட்டு போகிறோம். வெளிப்படையாக தெரியவில்லை என்று சொன்னால், அவனே மறைத்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை தேடி துருவி செல்லக்கூடாது என்று சொல்லி இதை சொல்லிவிட்டு காரணத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இபாதுல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அடியார்கள்னு விளங்கிட்டீங்கன்னா செய்ய மாட்டீங்க. அவன் அதை செஞ்சால் நீ வேறு ஒன்று செய்ய போகிற. நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாகவும் உடன் பிறந்த சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாதுன்னா, தேடி துருவி அலசி ஆராயிற விஷயம் பொதுவாக கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே தடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோக சில சம்பவங்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர் காலத்தில் அபு மிஹஜன் என்கிற ஒருத்தர் கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவராக இருந்தார். அபு மிஹஜன் என்பவர் குடிப்பார்வலருக்கு. அவர் குடிக்கிறது எங்கே குடிப்பார்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வச்சு குடிப்பார். அப்போ அவரும் அவருடைய சில நண்பர்களுமாக சேர்ந்து அவருடைய வீட்டில் போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க இரவில் ரோந்து வருவாங்க இல்லையா, அப்போ அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்சு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் அங்கே. அப்போ அந்த அபு மிஹஜன் கேட்குறாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இது உங்களுக்கு ஹலால் கிடையாது. இந்த உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு துருவி அலசி ஆராய வர்றீங்கல்ல, இது உங்களுக்கு ஹலால் கிடையாது. கது நஹல்லாஹு அனி தஜஸ்ஸுசி, துருவி துருவி ஆராயக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், தடுத்திருக்கிறான். அல்லாஹ் தடுத்திருக்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி செய்யலாம் என்று உமர் அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறார் வீட்டுக்குள்ளே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உமர் போகிறார். இது உங்களுக்கு என்ன வேலை? அவர் வெளியே குடித்தா நீங்கள் பிடிங்க. வீட்டுக்குள்ளே குடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அதை உடைச்சிக்கிட்டு போய் கண்டுபிடிக்கிற ஒரு ஆட்சியாளராக இருக்கிற இத்தனைக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளராக இருந்தால் கூட நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எல்லை வெளியே வந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்குமே தவிர நீங்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்க போகிறது உங்களுக்கு என்ன இல்லை, ரைட்டு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னல்லாஹ கது நஹல்லாஹு அனி தஜஸ்ஸுசி, நீங்கள் உளவு வேலை பார்ப்பதை விட்டு அல்லாஹ் உங்களுக்கு தடுத்திருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே திகைச்சிட்டார் உமர் ரலியல்லாஹு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் என்னப்பா சொல்கிறாரு, நான் செஞ்ச வேலை தப்பான வேலை செஞ்சுட்டேனா? அந்த ஆள் குடிக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க தானே நான் வந்தேன், நான் ஒரு நல்ல வேலை தானே பார்த்தேன். மாயக்கூழ் ஹாதா, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அங்கே இருந்தவர்கிட்ட அங்கே கேட்குறார். அங்கே யாரெல்லாம் இருந்தால் கூடன்னு கேட்டால், ஜெயித் இப்னு சாபித்துங்கிற ஒரு சஹாபியும் கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அர்கம் என்பவரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த 2 பேர்ட்டையும் கேட்குறாரு, என்னப்பா குடிகாரன்னு கேள்விப்பட்டு தானே உள்ளே வந்தோம், இவன் நம்மளை போய் ஹலால் இல்லைங்கிறார் இருந்தாலும் இவர் சொல்கிறது சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, சதக்கையா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, அவர் உண்மை தான் சொல்லியிருக்கிறாரு. ஹாதா மினத் தஜஸ்ஸுசி, இது நீங்கள் செஞ்ச வேலை இந்த உளவு பார்க்குற வேலை தான்.
துருவி ஆராயிற வேலை தான், அல்ல தடுத்திருக்கிற அந்த வேலை தான் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைட்டாங்க, திரும்பி போய்விட்டார்கள். அப்படிங்கிற ஹதீஸ் வந்து முசன்னஃப் அப்துர் ரஸாக்குங்கிற ஹதீஸில் ஒரு செய்தி, முசன்னஃப் அப்துர் ரஸாக்குங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்னத்தை விளங்குறோம்? இதிலிருந்து ஒரு ஆட்சி தலைவர் தான் இந்த குற்றங்களை தடுக்க கடமைப்பட்டவருங்க. நமக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஆனால் ஒரு ஆட்சி தலைவருக்கு கூட எந்த எல்லை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உடைச்சி அப்படி போய் கண்டுபிடிக்கணுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கான்னா இல்லை. பிறரை பாதிக்கிற விஷயம்னு வந்தால் மட்டும்தான் அத்துமீறி போய் உள்ளே போகலாம். பிறரை பாதிக்கிற விஷயம் செய்கிறாங்க, உதாரணமாக பெரிய வெடிகுண்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இப்படியான ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் அதை வைத்து அடுத்தவரை அழித்து விடுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி காரியங்களுக்கு தான் இஸ்லாமிய அரசாங்கம் அத்துமீறி உள்ள நுழையலாம். எதற்காக என்றால் மற்றவர்களுடைய பிரச்சனை அடங்கி இருக்கிறது, மற்றவர்களுடைய உயிர் உடைமை பிரச்சனை அடங்கி இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர் குடிச்சிருந்தா என்ன, அவர் கஞ்சா குடித்தா உங்களுக்கு என்ன, சாராயம் குடித்தா உங்களுக்கு என்ன, வெளிப்படையாக செய்கிற குற்றங்கள் செஞ்சாருங்கன்னா அதுக்கு என்ன தண்டனை கொடுங்க. அவர் யாருக்கும் தெரியாமல் போய் செஞ்சாருன்னு சொன்னால் அதை உடைச்சிக்கிட்டு போகிறது என்னது? அவருக்கு ஒரு தடையை செய்கிறார், நீங்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு தடை இருக்குது, லாத்த ஜஸ்ஸஸு, நீங்கள் துருவி உழவு வேலை பார்க்காதீங்கன்னு. அப்போ அல்லாவுடைய ஒரு கட்டில் நீங்கள் மீறுவீங்களா அப்படின்னு ஒரு அந்த குடிப்பழக்கம் உள்ள ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இன்னும் அது உண்மைதானான்னு இன்னும் 2 பேர்கிட்ட உறுதி பண்ணிக்கிட்டு, இன்னும் 2 சக நபித்தோழர்கிட்ட உறுதி பண்ணிக்கிட்டு ரிவர்ஸில் திருப்பி வந்து விடுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த பிறருடைய குறைகளை தேடி துருவி ஆராய்கிறது என்பது பயங்கரமான ஒரு குற்றம். யாருக்கு? ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தால் கூட அவர் தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மகிட்ட ஆட்சியாக இருக்குது, ஒருத்தன் குடிச்சிக்கிட்டே வீட்டில் இருந்தால் அதை ஒன்று என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது பவர் இருக்குதா? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதா? அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே குடிக்கிறான்னு கேள்விப்பட்டு வாங்க 10 பேர் கூட்டிகிட்டு போய் குடிக்கிறான்னா அப்படி பார்ப்போம். இது எதுக்கு உங்களுக்கு வேலை? ஒரு கவர்மெண்ட்டே செய்யலையே, ஒரு அரசாங்கத்துக்கு இது அதிகாரம் கிடையாது. இதே மாதிரி வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆட்சியாளர்களில் இந்த துருவி விஷயத்தில் வந்து ரொம்ப கடும் போக்கு அவருக்கு. இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் செய்யவே கூடாது, கடுமையாக இருப்பார் அவர். இந்த துருவி நீங்கள் வந்து தேடினீங்க என்று சொன்னால் அவனுக்கு எடுத்து நாசமாக்குறீங்க. ஒளிஞ்சிக்கிட்டு குடிச்சு நாங்கள் தெருவில் வந்து குடிப்பான் உதாரணமாக. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மக்களுடைய குறைகளை தேடி நீங்கள் போகாதீர்கள். அவர் யாராக சொல்கிறாரு? அவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரு. முஆவியா ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய ஊழியர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் மக்களுடைய குறைகளை தேடி போகாதீங்க. எது வெளியே வருகிறதோ, எது வெளிப்படையாக தெரிகிறதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உள்ளே போகக்கூடாது. ஏனென்று கேட்டால் உள்ளே போகிறன்னு என்ன துருவக்கூடாது. ஒருத்தன் பின்னாடியே போய் அங்கே போகிறான், அநேகமாக அந்த டாஸ்மாக் தான் போகிற மாதிரி தெரியுது, இது உனக்கு என்னத்துக்குண்ணே, நீ போகும்போது வாங்குறத கண்ணால் பட்டுச்சுன்னா என்ன செய்ய, ஏன்டா வாங்குறேன்னு கேளு. அதை செய்யலாமே தவிர அவன் அங்கே தான் போவான், இதுக்கு தான் போவான் போல தெரியுது, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு அவன் பின்னாடியே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு மனநோய்க்கு நீங்கள் ஆளாயிருவீங்க. அப்போ நீங்கள் தான் இன்னும் சொல்ல போனால் ஃபலாத்து சக்கும் அம்புசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தமான எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்போ நீங்கள் எல்லாம் அவரை குடிகாரன்லாம் பிடிக்க போகிற நீங்கள் ரொம்ப சுத்தமாக, உங்கள்கிட்ட வேறு தப்பு இருக்குமே, இதே தப்பு கூட இருக்குமே. அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்க இனித்தபஅத் அவ்ராத்தின் நாசி, மக்களுடைய குறைகளை நீ தேடி செல்வாயானால் அஃப்ஸத்தஹும், அவங்கள நீ நாசமாக்குற. தேடி செல்லாத வரைக்கும் தான் குற்றங்கள் மறைமுகமாக வெளிப்படையாக வராமல் நடக்கும். எப்போ தேடி துருவ ஆரம்பிச்சுனா தெரிஞ்சு போச்சே, நான் குடிகாரன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சிட்டு போன்னு குடிப்பேன், அப்படி வந்துடுமா இல்லையா? அப்போ நீங்கள் மக்களுடைய குறைகளை தேடி துருவ ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அஃப்ஸத்தஹும், அவங்கள நீ நாசமாக்கி விட்டாய், அவங்கள இன்னும் கெட்டு விட்டாய். ஏற்கனவே கெட்டு போயிருக்கிற ஒருத்தனை மேலும் கெடுக்கிற செயல் எது என்று சொன்னால் அவனுடைய குறைகளை தேடி துருவி ஆராய்கிறது தான். அப்படிங்கிறத வந்து அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்புல உள்ளவர்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி தேடக்கூடாது என்றால் நம்ம தேடலாமா? சாதாரண குடிமக்களாக இருந்து எந்த பவர் இல்லை, நம்மகிட்ட அந்த அதிகாரம் இல்லை, மற்றவங்களுடைய தப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நம்ம சுமந்து கொள்ளவும் இல்லை. அப்போ நம்மளும் மனிதர்கள் ஒருவராக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறருடைய தவறுகள் எமயம என்னென்ன செய்கிறான் என்று தேடி தருவது மார்க்கத்தில் கூடுமான்னா அது கூடவே கூடாது. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இப்னு மசூத் அவர் ஆரம்ப காலத்து முக்கியமான ஒரு சஹாபி. இந்த ஆரம்ப காலத்து முக்கியமான சஹாபியாக இருந்த இப்னு மசூத் அவர்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு ஆள் இருக்கார், ஒரு பேரை மறைச்சி சொல்கிறாங்க, அந்த ஃபுலான் ஒரு ஆள் இருக்கார்,
அவருடைய தாடியில் வந்து சாராயம் வந்து இருக்குது, சாராயம் சொட்டுது, சாராயம் குடிக்கும்போது சில சொட்டுகள் தாடியில் பட்டிருக்கும் போல இருக்குது, அதில் வந்து தெரியுது சாராய துளி வந்து அவர் தாடியில் தெரியுது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் கேட்குறாங்க. ஒரு ஆள் குடிச்சிருப்பார் போல இருக்குது, குடிக்கிறத பார்க்கல, குடித்ததுக்கு பிறகு பார்க்குறாங்க, அந்த அந்த அறிகுறி தெரியுது. குடிக்கும்போது பார்த்தோம்னா அதுக்குள்ளே தண்டனையை கொடுக்கலாம், குடித்து முடித்த பிறகு பார்க்குறாங்க அவருடைய தாடியிலேருந்து என்ன செய்கிறது, சில சொட்டுக்கள் மதுபானத்துடைய அந்த சொட்டுக்கள் இருக்கிறதை பார்க்குறோம். நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் அவர்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இன்னா கது நுஹீனா அனி தஜஸ்ஸுசி, நாம் இந்த மாதிரி துருவுற வேலையை விட்டு தடுக்கப்பட்டிருக்கிறோம். நீ குடிக்கும்போது பார்த்தியா, பார்க்கலையில, விட்டுட்டு பேசாமல் போ, நீ என்னத்துக்கு அல்லாஹ் செய்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிற, வெளிப்படையாக தெரிஞ்சதை செய்கிறது மனுஷன் செய்கிற வேலை, நீ துருவி பார்க்குறது இறைவன் செய்கிற வேலை, அவன் தான் அனைத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறவன், நீ எதுக்கு இந்த வேலை செய்கிற, இன்னா கது நுஹீனா அனி தஜஸ்ஸுசி, துருவி பார்ப்பதை விட்டும் நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறோம். தடுக்கப்பட்டோம் என்றால் குர்ஆன் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தடுக்கப்பட்டு விட்டோம். வலாக்கின் எழுஹர்லனா செய்யுன், நமக்கு ஏதாவது பளிச்சென்று வெளிப்படையாக தெரியும் என்று சொன்னால் நாஹுது பிஹி, அதை வச்சு பிடிக்குவோம். வெளிப்படையாக தெரிகிற மாதிரி செஞ்சால் அதுக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்வோம்ப்பா. இது வெளிப்படையாக தெரியாது, நீங்கள் தேடிக்கிட்டு போய் குடியாரனுக்கு என்ன அடி கொடுமோ அவனை பிடிச்சி 10 அடி கொடுப்பாங்க, 20 அடி கொடுப்பாங்கல்ல, அந்த அடி கொடுக்குறதுக்கு தான் வந்து கேட்குறாரு என்ன செய்யலான்ட்டு, அது உன் வேலை கிடையாது. நீ குடியே பார்க்கல, ஊகத்தில் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்களை இதையே துருவுறதே வராது. இது வந்து துருவுறதில் வராது. உலகம் பூரா அந்த வழிமுறை வச்சுருக்கிறான். ஒருத்தன் போதையில் கார் ஓட்டுறான்னு நான் வாயை ஊதுன்னு தான் சொல்லுவாங்க, ஊதி பார்த்து குடிச்சான்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஊதி பார்க்குற மாதிரி வேலை தான், தாடியிலே சாராயம் சொட்டுத, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, துருவுறதுங்கிறாங்க. குடிக்கும் போது பார்த்தியா, அப்போ இந்த தாடியில் உள்ள அமைப்பை பார்க்கும் பொழுது குடிச்சு இருப்பான் என்று நினைப்பதற்கு அதிக முகாந்திரம் இருக்கிறது. அந்த முகாந்திரம் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது உன் வேலையா, இதுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறோம்ல. துருவுறதுன்னா என்ன அர்த்தம், எது தெரியுது அது மட்டும்தான், இதிலிருந்து அதுவாக இருக்குமோ, அதிலிருந்து அதுவாக இருக்குமோ, அதிலிருந்து அதுவாக இருக்குமோ, இது நமக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் வந்து இந்த துருவுறது என்பது, உளவு வேலை பார்த்தல் என்பது ஒரு அரசாங்கத்துக்காக இருந்தாலும் கூட, எதுக்கு மட்டும் கூட, நாட்டினுடைய பாதுகாப்பு, பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயத்திற்கு என்ன செய்யலாம், அப்படி துருவுறதுக்கான ஒரு அனுமதி இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறவே துருவக்கூடாதுன்னா நாடு சீரழிஞ்சு போயிருமே. அதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹாத்திப் என்று ஒருத்தர் இருந்தார். ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பத்ரு போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. பத்ரு போரில் கலந்து கொண்டவரெலாம் யாராக இருப்பாங்க, பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு தியாகங்கள் இருந்திருக்காது. அந்த பத்ரு போரில் கலந்த காலத்துல எல்லாம் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சிக்கிட்டு போய் போரில் ஈடுபட்டாங்க. நம்மள்கிட்ட போதுமான பலம் இல்லை, ஆயுதம் இல்லை, படைபலம் இல்லை, எதிரிகள் வலிமையாக இருக்கிறார்கள், இதில் நுழைஞ்சாலும் நம்ம கதையை முடிஞ்சு போயிடுறேன். அப்படியான ஒரு நெருக்கடியான கட்டத்தில் போய் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்களுக்கு வந்து மார்க்கத்தில் வந்து முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் முன்னிலைப்படுத்துவதாக இருந்தாலும் அவர் பத்ரு சஹாபியா என்று கேட்பார்கள். அந்த மாதிரி பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு வேலை பார்க்குறாரு. அவருடைய சொத்து பத்துக்கள்லாம் என்ன செய்யுதுன்னா மக்காவில் இருக்குது. ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டார். அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க மக்காவில். அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்காவில் உள்ள ஆட்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நான் தான் ஹாத்திப் உங்களுக்கு எழுதுகிறேன், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கைகள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைன்னா அந்த போர் நடவடிக்கைகள், இன்னென்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க, இன்னென்ன மாதிரி திட்டம் போட்டிருக்கிறாங்க, இப்படிங்கிற செய்தியை ஒரு கடிதமாக எழுதி ஹாத்திப் என்பவர் மக்காவாசிகளை கொடுத்து அனுப்புகிறார். மக்காவாசிகளுக்கு எதுக்கு அனுப்புகிறாருங்கிற பாருங்க, அவர் ஒரு பெண்ணிட்ட கொடுத்து அனுப்புகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, இது யாருக்கும் தெரியாது அவர் நினச்சி கொடுக்குறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நியூஸ் வந்துருச்சு. எப்படியோ வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலியை கூப்பிட்றாங்க, ஜுபைரை கூப்பிட்றாங்க, மிக்தாதுங்கிற ஒரு 3 பேரையும் கூப்பிட்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் அவர்களையும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் ஹாஹ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பூங்கா இருக்கும், அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணு ஒரு ஒட்டகத்தில் போய் கொண்டிருப்பாள், அவளை வழிமறித்து அவகிட்ட ஒரு கடிதம் இருக்கும், அதை பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.
அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தேடி பின்னாடியே இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு வேகமாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். போனாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஹாகுங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த ஒரு பெண்ணு போய்கிட்டுருக்கு, வாகனத்தில் ஒட்டகத்தில் போயிட்டுருக்குது. அப்போ டக்குன்னு நிப்பாட்டி இவங்க வேகமாக போய் மறிச்சிட்டாங்க. மறித்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கடிதத்தை கொடு கேட்குறாங்க. என்கிட்ட கடிதம்லாம் இல்லையே, மாமாயி கிதாபுன், என்கிட்ட அப்படி ஒரு கடிதம்லாம் இல்லையே அப்படிங்கிறது அந்த பொண்ணு. அப்போ இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, நீ கடிதத்தை கொடுக்கணும், இல்லைன்னா உன்னுடைய ஆடையை அவிழ்த்து நாங்கள் எடுக்க வேண்டிய வரும். உள்ள ஒழிச்சு வச்சுருக்க அந்த பெண்ணு, நீ கடிதத்தை மரியாதை கொடுத்துரு, இல்லை என்று சொன்னால் அவளை நுல்கு என்ன சியாப, ஆடையை அகற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும், மரியாதையை கொடுத்துரு என்று சொன்ன உடனே அந்த பெண் என்ன செஞ்சிச்சு, அந்த கடிதத்தை வந்து தலை கொண்டையில் சுற்றி வச்சுருக்குது, அதை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து கொடுத்துட்டாங்க. எடுத்து அந்த கொடுத்துருச்சு. கொடுத்தவுடனே அந்த கடிதத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யார், இந்த 3 பேரும் அந்த கடிதத்தை பிடுங்கி கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்தவுடனே அந்த கடிதத்தை படித்து பார்க்குறாங்க. என்ன இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஹாத்திபு என்பவர் வந்து எழுதின கடிதமாக இருக்குது. அந்த கடித வாசகம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஹாத்திபுங்கிற நான் எழுதுகிறேன், மக்காவில் உள்ள இணை கற்பிக்கக்கூடிய அந்த எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னு கேட்டால், யுஹ்பிருஹும் பிபாலி அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை அவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில், அதாவது மக்காவில் இருக்கிறவர்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய செய்திகளை பாஸ் பண்ணுற விதமாக அந்த செய்திகள் அனுப்பி விடுறாரு. அப்போ இதை கடிதத்தை படித்தோம் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிர்ச்சி. என்னப்பா இது, என்ன செஞ்சுருக்கிற நீ? அவர் கூப்பிட்றாங்க, ஹாத்திபை கூப்பிட்றாங்க. யா ஹாத்திப் மாஹாதா, இது என்ன கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அவசரமாக நீ முடிவு எடுத்துடாதீங்க, நான் அந்த கடிதம் எழுதுனது வந்து நான் தான் எழுதினேன், நான் ஒரு நிர்பந்தத்தில் இதை எழுதிட்டேன். என்ன நிர்பந்தம்னு கேட்டால், நான் வந்து குறைஷிகளோட ஒரு உள்ள தொடர்புள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு வந்து நான் அந்த குலத்தை சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் மக்காவில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் குறைஷி உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க. குறைஷி உறவினர்கள் இருக்கிற காரணத்தினால இவங்களுடைய சொத்து பத்துகள்லாம் அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. இவங்களுக்கு இன அடிப்படையில் பக்கபலமாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து என் இனத்தார் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள நான் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் இவங்களோட ஒரு நெருக்கத்தை வைத்து கொண்டால் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சொத்து பத்துகளுக்கும் அவங்க இடைஞ்சல் செய்ய மாட்டாங்க என்பதற்காக தான் அந்த சில செய்தி மாதிரி நான் அனுப்பிவிட்டோம் என்று சொன்னால், ஓ இது ஹாத்திப் நம்மாளுப்பா, அவர் இடத்த ஒன்றும் செய்யாதீங்க, அவர் உறவினர்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற ஹிஜ்ரத்து பண்ணி வந்த எல்லாருக்குமே அங்கே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ்வோட உறவினர் அங்கே இருக்கிறாங்க. அபூபக்கர் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாருன்னா அபூபக்கருடைய உறவினர் அங்கே இருக்கிறாங்க. உமருக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அதை வைத்து அவங்களுடைய சொத்து பத்துகள் உறவினர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எனக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை. அப்போ நான் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அவங்களுக்கு இணக்கமாக சில வேலைகளை நான் செஞ்சால் தான் அது எனக்கு பாதுகாத்து கொள்ள முடியும் என்று நான் அந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு உலம் அஃபாலுஹு இர்த்திதாதன் தீனி, இந்த மார்க்கத்தை விட்டு மதம் மாறிய நிலையில் நான் இதை செய்யவில்லை, இதை நான் செஞ்ச காரணத்தினால நான் முர்த்ததா போயிட்டு நினச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, உலார் இளம்பில் குஃப்ரி பாதல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு பிறகு அந்த குஃபுரில் திருப்தி அடைந்து நான் இந்த காரியத்தை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்மா இன்னஹு கது சதகக்கும், இவர் உள்ளதை தான் சொல்கிறார், ஒன்றும் செய்யாதீங்க, இவ்வளோ பெரிய தவறு செஞ்சு மாட்டியிருக்கிறாரு. மாட்டினாலும் அவர் சொல்கிற காரணத்தை பார்க்குறாங்க. அவர் பதிரில் வேறு கலந்துக்கிட்டு இருக்கிறாரா, அவரை பற்றி தப்பாக நினைக்க முடியலை. அப்போ அம்மா இன்னஹு கது சதகக்கும், அவர் உங்கள்கிட்ட உண்மையை தான் சொல்கிறார் அப்படின்னோடனே உமரிலான்னு சரியான கோபம். அவங்களும் அங்கே இருக்கிறாங்க சபையில். யார் ரசூலுல்லாஹ் தானி ஆல்ரிப்பு உனக்கு ஹாதர் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இந்த ஆள் முனாஃபிக் வேலை பண்ணியிருக்கிறான், நம்முடைய செய்திகளை வந்து எதிரி நாட்டவருக்கு கொடுக்குற சின்ன விஷயமா இது, நான் வந்து கழுத்தை வெட்டுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னஹு கது ஷஹித பத்ரன், அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். ஒமா யுத்ரீக்க லல்லல்லாஹு இத்தலா அலாமன் ஷஹித பத்ரன், அல்லாஹ் வந்து பத்ர் வாசிகளை நோக்கி அல்லாஹ் கூறியது உனக்கு தெரியுமா? யஅமலு மாஷேத்தும் கது கஃபர்துலக்கும், நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்யுங்கள், நான் மன்னித்து விட்டேன்ட்டான் அல்லாஹ். பத்ர் வாசிகளுக்கு யார் அந்த பத்ர் போர்க்களத்தில் அதாவது மரணம்தான் வரும்ன்ற ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு வல்லமையை கொண்டு வெற்றி பெற்றார்கள். வெளிப்படையான கணக்குப்படி பார்த்தா அவங்க வெற்றி பெற முடியாது, அவ்வளோ பலவீனமாக இருந்தார்கள், எதிரிகள் அவ்வளோ பலமாக இருந்தார்கள்.
அதனால் வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலையில் அந்த மக்கள் போருக்கு போயிருக்கும் பொழுது அல்லாஹ் அதுக்காக என்ன செய்கிறான், கிஃப்ட் கொடுக்குறான். ஏமலும் ஆசியத்தும், பத்ர் போராளிகளை நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள். இப்போ கது கஃபர்துலக்கும், நீங்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு உனக்கு தெரியுமா? அதனால் அவர் பத்ரில் கலந்து கொண்டவர் இந்த துரோகமெல்லாம் செய்ய மாட்டார். இந்த துரோக செயலை செஞ்சிருக்கிறார், அவர் சொல்கிற ரீசனுக்கு தான் செஞ்சிருக்கிறார். காஃபிர்கள் மீது விருப்பம் கொண்டு செய்யவில்லை, நமக்கு எதிராக ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லவில்லை. சில விஷயங்களை செய்திகளை சின்னதாக போட்டு நமக்குள்ள அனுகூலத்தை பெற்றுக்கொள்வோமே, எல்லா மனிதனுக்கும் சொந்த பந்தங்களை பாதுகாக்கணும், சொத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கத்தானே செய்யும். அதுக்காக வேண்டிய ஒரு செஞ்ச பிழை தான். அவர் சொன்ன காரணத்தை நான் ஏற்றுக்கிறேன், அவர் இஸ்லாத்தை வெறுத்து அந்த காரியத்தை செய்யலைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிது அதுவி அதுவக்கும் அவுலியா, எனது எதிரியையும் உங்கள் எதிரியையும் உங்களுடைய உற்ற நண்பராக ஆக்காதீர்கள். துல்குன இலஹிம்பில் மவத்தத்தி, அவர்கள் மீது அன்பை போடாதீர்கள். அது கஃபரு பிமா ஜாக்கும் மினல் ஹக்கி, அவர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து உண்மையை மறுத்து கொண்டிருக்கிறார்கள், எதுக்கு அவங்களோட உங்களுக்கு இந்த உறவு தேவையான்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிற ஒரு வசனத்தை அப்போதான் அருளுகிறான். இந்த சம்பவம் புகாரியில் 4274வது ஹதீஸில் இடம்பெற்று 4274 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் என்ன நம்ம வழங்குறோம்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவு பார்க்குறாங்க. ஒரு பெண்ணு போகிறா, பெண்ணுடைய கையில் என்ன பொருள் இருக்கிறது அது கைப்பற்றனு. எதுக்கு இது கைப்பற்ற போகிறாங்க? இது வந்து அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட சம்பந்தம் கிடையாது, இது ஹாத்திபுங்கிற சஹாபியுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இங்கே உள்ள செய்திகள், ரசூலுல்லாஹ் இவ்வளோ படம் வச்சுருக்கிறாங்க, இத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க, இத்தனை குதிரைப்படை இருக்கிறது, இத்தனை காலாட்படை இருக்கிறது, இந்த மாதிரி போர் செய்வதற்கு பிளான் பண்ணியிருக்கிறார்கள் என்கிற மாதிரியான விஷயம் எதிரிக்கு சென்று அடைந்தால் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்போடு இங்கே வந்தானே, ஆனால் நமக்கு பாதிப்பு, நமக்கு அழிவு வந்துடும். அப்போ நமக்கு, நாட்டுக்கோ மக்களுக்கோ பிறருக்கோ அழிவு வரக்கூடிய காரியத்தை யாராவது செய்வார்கள் என்று தெரிய வந்தால், அவர்கள் ஒரு அறையில் அமர்ந்து கள்ளத்தனமாக பேசி கொண்டிருந்தாலும் அதுக்கு போய் என்ன செய்யலாம், ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்க உளவு வேலை பார்க்கலாம். அவன் குடிக்கிறாங்கிறதெல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுதான் முதல் சொன்ன சம்பவம். அப்போ இந்த உளவு வேலை பார்த்தல் என்பது ஒரு கவர்மெண்ட் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? அவங்களுக்கு வந்து அந்த தகவல் நாட்டை பாதிக்கிற தகவலா, பிறருடைய உரிமையை பாதிக்கிற தகவலா, பிறரை கொல்லுவதற்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா, அப்படின்னா எல்லாம் கொன்று முடியட்டுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணுமாக இருந்தால் உள்ளே நுழைஞ்சு தான் போக வேண்டும், உளவு வேலை பார்க்கத்தான் வேண்டும். அப்போ உளவு வேலை செய்யாமல் இருந்தால் அது கவர்மெண்ட்டுக்கு லாயக்கு இல்லை. அதையும் ரசூலுல்லாஹ் விளங்கி தான் இருக்கிறாங்க, விளங்கி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தனிப்பட்ட நபர்கள், அவங்க செயல் வந்து அவங்கள தான் பாதிக்கும். மற்றவரை அழிக்கிறதோ, கொல்றதோ, களை வாங்குறதோ, கொள்ளையடிக்கிறதோ, கொலை செய்கிறதோ, யுத்தத்துக்கு ஆள் திரட்டுவதோ, அந்த மாதிரி கலவரம் செய்வதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாததாக இருக்கும் என்று சொன்னால், யாருடைய தவறு ரகசியமாக செய்யப்பட்டாலும் அதை துருவி போவாதீர்கள் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாறுல தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த விஷயத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், உளவு பார்க்கலாம். எந்த விஷயத்துக்கு? சமுதாயம், நாடு, அந்த நன்மையை கருது இதெல்லாம் செய்து கொள்ளலாம். இது ஒரு விஷயமாச்சா? இதெல்லாம் பொதுவாக உள்ளது, பொதுவான ஒரு சட்டம். இப்போ வந்து கணவன் மனைவிக்கு வருவோம். இப்போ யாரையும் உளவு பார்க்கக்கூடாது, பெரிய குற்றம்னு ஆயிடுச்சு. அப்போ யாரையும் உளவு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த கணவன் மனைவிங்கிறவன் எப்படி இருக்கணும்? நீ வந்து அவளை நம்பணும், உன்னைய நம்பணும். யாரோ எவனோன்னு இருக்கிறவனே உளவு பார்க்கக்கூடாது. அவன் தப்பாக கூட இருக்கணும், எதிராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கணவன் மனைவிங்கிற யார்? இருவரும் இரண்டரை கலந்திருக்கிறீர்கள், ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டீர்கள், உடலாலும் உள்ளத்தாலும் கலந்து விட்டீர்கள். கலந்து விட்ட பிறகு மனைவியின் பேரில் ஒரு சந்தேகம் தர்ற மாதிரி போய் அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, எங்கெல்லாம் போகிறாங்க, அவங்களோட ஒவ்வொரு நிமிஷத்துடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்காணிக்கக்கூடிய வேலைகளை கணவன் செய்யக்கூடாது. அது கணவனுடைய விஷயங்களை தேடி செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, கணவன்லாம் சுத்தமானவன், மனைவிலாம் சுத்தம், அந்த அர்த்தம் கிடையாது. யாரில் என்ன வேண்டாலும் இருக்கலாம். நம்ம உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது வெளிப்படையாக தெரிஞ்சதான் நமக்கு தேவை. வெளிப்படையாக என்ன தெரியுதோ அதை வைத்து முடிவு செய்யணுமே தவிர, துருவ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது பெரிய மனநோயில் வந்து முடிந்துவிட நீங்கள் நிம்மதியாக இருக்கவும் முடியாது. எந்த புருஷனோடையும் ஒரு பெண்ணுக்கு வாழ முடியாது, எந்த மனைவியோட ஒரு புருஷனுக்கு வாழ முடியாது. ஏன்னா எல்லாரும் சந்தேகம் வரும்ல. அப்போ சந்தேகம் வருவதற்கு வந்து அப்படி அந்த மாதிரி வாசலை இஸ்லாம் அடைக்கிறது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தன் வெளியூருக்கு போயிட்டு வர்றான் என்று சொன்னால் திடீரென்று இரவில் வீட்டுக்கு வருவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
நீங்கள் போருக்கோ வியாபாரத்துக்கோ பல காரியங்களுக்கு வெளியூர் போகிறீங்க. வெளியூர் போயிட்டீங்கன்னு சொன்னால் இரவில் வந்து திடீர்னு வந்து நுழையக்கூடாது. பகலாக இருந்தால் நுழைஞ்சிடலாம், இரவில் வந்து என்ன செய்யக்கூடாது, திடீர்னு வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க. அப்போ எப்படி சார், புகாரில் 5243வது ஹதீஸில் இருக்கிறது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பார்கள், யஅத்திய ரஜுல் அஹ்லஹு துர்கன், இரவு நேரத்தில் திடீரென்று வீட்டுக்கு வருவதை. அவன் வீடு தான், அவன் மனைவி இருக்கிற வீட்டுக்கு தான் வர்றான். இரவில் வருவதாக இருந்தால் திடீரென்று வரக்கூடாது, சொல்லாமல் வரக்கூடாது. எப்படி வரலாம், நான் நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்துடுவேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 9 மணிக்கு போகலாம். நீங்கள் வந்து அப்படி வராமல் போகக்கூடாது. என்ன செய்யணும், வந்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டேன், ஊருக்கு வெளியில் இங்கே இருக்கிறேன், இன்னும் ஒரு மணி நேரத்தை நான் வந்துடுவேன் அப்படி சொல்லி விட்டுட்டு போகணுமே தவிர, நம்ம வீட்டுக்கு போனாலேயே இப்படி செய்யணுங்கிறாங்க. இது புகாரில் 5243வது ஹதீஸ். 5244வது ஹதீஸில் சொல்கிறாங்க, இதா தால ஆகதுக்கும் கைபத், ஒருத்தன் வந்து ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா தான். ஏன்னாடா காலையில் போய்ட்டு சாயந்தரம் வரைக்கும் சொல்லிட்டு போக தேவையில்லை. அவங்கள வந்து என்ன செய்வாங்க, கணவர் வந்துடுவார்னு தான் நினைப்பாங்க. காலையில் வேலைக்கு போகிறார் ஒரு கணவர், ராத்திரிலாம் வேலை முடியும் கரெக்டாக சொல்லிவிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டா போகணும், அப்படி கிடையாது. இரவில் கணவர் வந்துடுவார்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வெளியூர் போயிட்டான், 1 மாதம் ஆச்சு, திடீர்னு ஓடியாடுறான். அப்போ திடீர்னு வர்றதா இருந்தால், 1 வருஷம் வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, எந்த ஒரு தகவலும் கொடுக்காம, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு வந்து வீட்டுக்கு நுழையலாமான்னா நுழையக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா தால அஹதுக்குமுல் கைபத்தை, இரவு நேர வெளியூர் பயணம், ஊரை விட்டு வெளியூர் போனது வந்து நீண்ட நாள் சென்று விடும் என்று சொன்னால், ஃபலா யத்ருக்கு அஹ்லஹு லைலன், அவனுடைய வீட்டாரிடத்தில் இரவு நேரத்தில் திடீரென்று வர வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இரவில் வந்து திடீர்னு வரக்கூடாதுங்கிறாங்க. இரவில் திடீர் வரக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வருகிறது, இது 5246 ஹதீஸ், இதா தகல் லைலன், நீ இரவில் வந்து வீட்டுக்கு வருவதாக இருந்தால் ஃபலா ததுகுலு அலா அஹ்லிக, வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட வேண்டாம். எதற்கு என்று கேட்டால், ஹத்தா தஸ்தஹித்தல் முகைபத்து ஓ தம்தஷித்த ஷைசத்து, அந்த கணவனை விட்டு பிரிந்திருக்கிற அந்த பெண் மனைவி அவள் அலங்கரித்துக் கொள்வதற்காக அவள் அந்த முடிகளை எல்லாம் அகற்றி கொண்டு பல நாள் கழித்து வர்றார்ல, கணவர் வரும்போது நம்ம அவருக்கு நல்ல சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு இருந்தால் தான் நீங்கள் போகும்போது உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. அதனால் திடீர்னு போய் நுழைஞ்சிடாதீங்க. திடீர்னு நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அவங்களுடைய கோலம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வகையில் இருக்காது. முன்னாடியே சொல்லிட்டு போனீங்க என்று சொன்னால் அவங்க தங்களை அலங்கரித்து கொண்டு இருந்தால்தான் நீண்ட நாள் பிரிஞ்சு வந்த கணவனுக்கு என்னவா இருக்கும், ஒரு மகிழ்ச்சி தான், அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது புகாரில் 5246. அப்போ வெளியூருக்கு நம்ம போய்விட்டு வருவதற்கு திடீர்னு போகக்கூடாது என்பதற்கு சொன்ன காரணம் என்னது, அவங்க தன்னை அலங்கரித்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அந்த சொல்லிட்டு போனீங்கன்னா கணவர் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார், கணவர் இதை 1 மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வச்சுட்டு போனோம்னு சொன்னால், அப்போ கணவர் வருவதற்குள்ளே என்ன செய்வாங்க, அவங்கள தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி. ஏன்னா வெளியூர்லேருந்து பல மாதங்கள் இருந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணுடைய ஒரு தேவைகள் நாட்டங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அவள் வரக்கூடிய ஒரு ஆண் வந்து அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மனைவியை பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். ஆனால் இது மட்டும்தான் காரணமானா, இது மட்டும் காரணம் கிடையாது, வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் இருக்குன்னு கேட்டால், இதை இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்குது இதே மாதிரி. என்ன இருக்குன்னு கேட்டால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நேற்று அதை சொல்லியிருக்கிறேன், வேகமாக என்ன செய்வார், அவர் மதீனா நெருங்குறவுடனே வேகமாக அவருடைய ஒட்டகத்தை ஓட்டுவார். அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அப்படிம்பார். ஏன் அவசரமாக போகிற அப்படின்னு கேட்கும்போது, குன்து ஹதீஸ் ஆகதிம்பி உருசின், நான் இப்போ தான் கல்யாணமானவனாக இருக்கிறேன், அதனால் மதீனா நெருங்கிட்டேன், சீக்கிரமாக நான் மனைவியை பார்க்கறதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, பிக்ரன் சையிபன், நீ கன்னி பண்ண கல்யாணம் பண்ணியா விதவையை கல்யாணம் பண்ணியான்னு கேட்பாங்க. அவர் விதவைன்னு சொல்லுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லா ஜாரியத்தன் துலாயிபுக, நீ ஒரு கன்னி பண்ண கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, நீ அவளும் மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லி அவர் வேறு காரணம் சொல்கிறார், பிள்ளையெல்லாம் பார்க்க சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து சிங்காரிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, அது ஒரு கன்னி பெண்ணுக்கு முடியாது, ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவங்க அதெல்லாம் செய்வாங்க, பிள்ளை மாதிரி என்ன செய்வாங்க, அதுக்கு தான் அப்படி நான் கல்யாணம் பண்ணேன்னு ஒரு சொல்கிறார். சொன்னோன்னே மதீனா நெருங்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க, அமீர் நிப்பாட்டுங்க எல்லாரும், ஊருக்கு வந்துட்டாங்க, ஊருக்குள்ளே நீ போக வேண்டியதான் பாக்கி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னுட்டா, அமுகிலு அப்படி எல்லோரும் தாமதமாகுங்கள், ஹத்தா ததுகுலு லைலன்,
இஷா நேரத்தில் போகிற அளவுக்கு என்ன செய்யுங்க, இங்கே நில்லுங்க. இஷா வர்ற வரைக்கும் ஊருக்குள் நுழைஞ்சிட்டாங்க, ஒரு மகரிப் நேரமாக இருக்குன்னு வைங்களேன், இஷா நேரம் வரைக்கும் இங்கே இருங்க. எதற்கு என்று சொன்னால் உங்கள் மனைவிமார்கள் வந்து தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகன்னு சொல்லிவிட்டு, அப்போ ஊரில் வந்துட்டாங்கன்ற செய்தி பரவிடும், தீயாக பரவிடும். வந்து ஊர் எல்லையை தொட்டுட்டாங்க, போன வந்து படைப்பிரிவு வந்து எல்லாம் வந்து ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த செய்தி சுசுன்னு ஓடி போயிடும். அந்த மாதிரி போனோன்னு என்ன செய்வாங்கன்னா அவங்க தயாராகிக்கிடுவாங்க. அப்புறமேல் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்கள சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 5079வது ஹதீஸில் இடம்பெற்று இருக்கிறது. இது ஒரு விஷயம். இதில் இந்த ஒரு காரணம் மட்டும்தானா, இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நஹா ஐயத்துருக்க ரஜுல் அஹ்லஹு லைலன், இரவு நேரத்தில் திடீரென்று ஒருவன் வீட்டுக்கு செல்வதை ரசூலா தடுக்கிறார்கள். வெளியூர்லேருந்து வரும்போது, வெளியே போயிட்டு வரும் பொழுது திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு போவதை முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ வீட்டுக்குள்ளே தடுத்தார்கள். எதற்கு தடுத்தார்கள் என்று கேட்டால், ஹவ்வனுகும் அவ் எல்தமிசு அசராத்திகும், அவங்கள ரகசியமாக உளவு பார்ப்பதற்கும் அவங்களுடைய குறைகளை தேடுவதற்காகவும் கண்டுபிடிப்பதற்காகவும் திடீரென்று போகக்கூடாது. நீங்கள் வெளியூருக்கு போயிடுறது, இப்போ திடீர்னு உள்ள பார்ப்போம், எந்த நிலையில் இருக்கான்னு பார்ப்போம், ஏதாவது தொடர்பு இருப்பான்னு பார்ப்போம், தப்பு தண்டா இருக்கான்னு பார்ப்போம், அப்படின்ற அந்த நோக்கத்திற்காக வேண்டி போனால் அது ஒரு மனநோய். அந்த மாதிரியான நேரத்தை போகக்கூடாது. அப்போ உளவு பார்த்தல் என்பது எப்போ வரேன், கணவன் மனைவி ஒன்றா வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த சந்தேகம் அவ்வளோ ஜாஸ்தி வராது. கணவன் நீண்ட நாள் வெளியூர் போயிட்டான்னு சொல்லும் பொழுது நம்ம வெளியூர் போயிருந்த அந்த காலகட்டத்தில் மனைவி எப்படி இருந்திருப்பாள் அப்படிங்கிற சந்தேகம் அதில் வரும். அந்த சந்தேகத்தை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக என்ன செய்யக்கூடாது, திடீர்னு போயிடக்கூடாது. எதற்காக போகக்கூடாதுன்னா, அல்லா எத்தகவலுகும் அவ் எல்தமிசு அசராத்திகும், அவங்கள வந்து உளவு பார்ப்பதற்காக வேண்டியும் அவங்களுடைய குறைகளை தேடுவதற்காக கண்டுபிடிப்பதற்காக வேண்டியும் பெண்ணென்ன மனைவி செய்கிறா என்று நான் பார்க்க போகிறேன். திடீர்னு போனால் அதிர்ச்சி ஆயிடுவாங்கல்ல, அவங்க சில தவறான காரியங்கள் ஏதாவது நீங்கள் விரும்பாத ஒரு காரியத்தை செஞ்சிட்ருப்பாங்க, திடீர்னு போயிடுவீங்க. சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வந்திருப்பீங்க, நீங்கள் வீட்டில் நிற்கும் போது சினிமாவுக்கு போயிருப்பாங்க. அப்போ என்னடா எங்கே போன, நீ யார்கிட்ட போனேன், அப்போ அது என்னவாயிரும்னு கேட்டால் குடும்ப வாழ்க்கையில் பல சந்தேகங்களை உண்டாக்கிவிடும். அந்த மாதிரிலாம் வராமல் இருப்பதற்காக என்ன செய்யணும், நீங்கள் சொல்லாமல் போகாதீங்க. தேடி தெரியவே கூடாது. மனைவியாக இருந்தாலும் தேடி தெரிகிற விஷயமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மனைவி வந்து வெளியூருக்கு கணவன் சென்றிருக்கிற ஒரு காலகட்டத்தில் கூட அப்போ எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு நிலையில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கைக்கு அது நல்லது கிடையாது, யாரையும் துருவவே கூடாது. உங்களுக்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த நவீன காலத்தில் வந்து பலவிதமாக துருவுகிறார்கள். எப்படி துருவுகிறாங்க, அதாவது இப்போ கணவனுடைய ஃபோனை எடுத்து குடைகிறது, மனைவியுடைய ஃபோனுங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம், கணவனுடைய ஃபோன் அவனுடைய தனிப்பட்ட விஷயம். அது சும்மா தேவைக்கு எடுத்து கணவன் ஃபோன் எடுத்து மனைவி பயன்படுத்தலாம், மனைவி ஃபோன் எடுத்து கணவன் பயன்படுத்தலாங்கிற அந்த பயன்பாடுங்கிற விஷயம் வேறு. அது இல்லாமல் என்னென்னலாம் பேசணும், யார்கிட்டலாம் பேசணும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அதை தேடி துருவுறது இருக்குது. இது வந்து பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திடும். அதுவும் துருவுறது தானே. அவங்களுடைய குறைகளை சொல்வதற்காக இரவுல திடீர்னு போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஹதீஸில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதெல்லாம் குறையிறீங்க. அவரவருக்குள்ள பிரைவசி பாதுகாக்கப்படணும். மனைவிமார்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கணவன்மார்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்வாங்க, துருவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது கணவன்மார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது, அது கம்மியாக இருக்கும். ஆனால் அவனும் துருவத்தான் செய்கிறான். அப்போ அந்த மாதிரியாக அவங்களுடைய விஷயங்களை துருவுவது, அவங்களுடைய பிரைவசியாக அவங்க பெட்டியை தான் வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் என்ன செய்கிறது, மனைவி வெளியே போகிற நேரம் பார்த்து பெட்டிலாம் திறந்து உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்லாம் தோடி அதெல்லாம் ரகசியத்தை உளவு தானே. உளவு பார்த்தல் என்றால் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறது மட்டும் உளவு பார்த்தல் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பிரைவசி இருக்கிறது. கணவன் மனைவி விஷயத்தில் கூட அவங்களுக்கு பிரைவசி இஸ்லாத்தில் உண்டு. கணவன் தனக்குண்டு உள்ளதை அவனுக்கு மட்டும் வைத்துக்கொள்வான், மனைவிக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மனைவி தனக்குண்டு உள்ளதை வந்து அவளுக்கே வைத்துக்கொள்வாள். அப்போ இதெல்லாம் துருவி நீங்கள் போகிறீங்க, இப்படி துருவி போகிறதுங்கிற விஷயம் என்ன இல்லை, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இந்த மாதிரியான உளவு வேலை என்ன செய்கிறாங்க, பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிகமான பேர். இதெல்லாம் தவிர்த்துட்டாலே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போயிடும். அவர் சாதாரணமாக என்ன செய்வான், ஒருத்தன் ஒரு யார்கிட்ட பேசியிருப்பான், அது பொம்பளையாக கூட இருக்கலாம், எந்த விஷயத்துக்கு பேசினாலும் தெரியலை, ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே மண்டை காஞ்சிடும், ஆஹா இவனுக்கு என்னது அப்படின்னு ஒன்று ஆயிரும்னு கேட்டால் சந்தோஷமாக போய் கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு போயிடும், ஒரு கரும்புள்ளி விழுந்துடும். அதுக்கப்புறம் ஈடுபாடாக அவர்களால் வாழ்க்கையில் ஈடுபடவே சந்தோஷமாக இருக்கவே முடியாது.
அப்புறம் என்ன செய்வாங்கன்னு அதை வச்சு பெருசாகிக்கிட்டு இப்படி ஊதி ஊதி இப்படி பெருசாகிக்கிட்டே போகிறது. பெருசாகிக்கிட்டு போய் பயங்கர நம்மளை விட்டு போயிடுவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் போனீங்கன்னு சொன்னால் எப்படி இல்வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு? அப்போ அதை எல்லாம் மறைச்சி வச்சுட்டான்னா என்ன செய்யணும்? விட்டுற வேண்டியதான். தவறுகள் கூட நடந்திருக்கலாம். அது வந்து வெளியே வந்தால் தான் நீங்கள் பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் மத்தியில் இந்த மாதிரி தவறுகள்லாம் லியான்கிறான் நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீங்க. லியான்ட ஒரு சட்டம் இருக்குல்ல. லியான்டா என்ன அர்த்தம்? ஒரு கணவர் ஒரு சஹாபி வந்து தன்னுடைய மனைவியோடு இன்னொருவர் இருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்துருந்து ரசூலுல்லாஹ்ட்ட புகார் செய்கிறார். அது பார்த்துட்டு இது உளவுகளை பார்க்கல, அவர் நேரடியாக பார்த்துட்டு வந்து புகார் செய்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ இதுக்கு 4 சாட்சியை கொண்டு வாங்குறாங்க. எப்படி என் மனைவி இந்த மாதிரி செய்யும்போது 4 சாட்சியை கூட்டிகிட்டு இருப்பேன், இது என்ன சட்டம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் அவர் சொல்கிறார், எனக்கா ஒரு வசனத்தை இறக்குவான், இப்படி 4 சாட்சி கொண்டு வர அவசியம் கிடையாது, புருஷனுக்கு இது கிடையாதுன்னு வாதிடுறார். அவர் சொல்கிறபடி ஒரு வசனம் இறங்குது. அது கணவன் வந்து மனைவியின் மீது இந்த மாதிரி பழி சுமத்தினால், பழி சுமத்தில் நேரடியாக பார்த்தா சொல்கிறான். நேரடியாக பார்க்கும் பொழுது வேற ஆளை பற்றி சொன்னாண்டா 80 கசைட்டை கொடுத்துருப்பாங்க. வேறு ஒரு பெண்ணை பற்றி இந்த பெண்ணை விபச்சாரத்தில் ஈடுபட்டாள் என்று ஒருத்தன் சொன்னால், 2 பேர் சொன்னால், 3 பேர் சொன்னால், 3 பேரும் பொய்யர்கள், கசையடி கொடுக்கணும். ஆனால் புருஷன் சொன்னால் கசையடி கொடுக்க முடியுமா? புருஷனுக்கு வந்து அவன் வாழ வேண்டியவனாக இருக்கிறான், அவன் சம்பந்தப்பட்ட விஷயமாகி விடுகிறது. அதற்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த குற்றச்சாட்டு சுமத்திரியா வா, இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு பிறகு நீங்கள் வாழ முடியாது. குற்றச்சாட்டு சுமத்தாமல் நீ சகிச்சுக்கிட்டு போனால் போயிட்டு போ. வெளியே நீ சொல்லிட்டீன்னு சொன்னால் 2 பேரும் வாழ முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நீ 4 தடவை சத்தியம் பண்ணி, நான் மனைவி தப்பான கண்ணால் பார்த்தேன், இது அல்லா மேலே சத்தியம் 4 தடவை சொல்லு. 5ஆவது தடவை நான் பொய்யனாக இருந்தால் என் மேலே அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லு. அது மாதிரி மனைவி என்ன செய்யணும்னு கேட்டால், நான் அப்படி எந்த தப்பு தண்டாவும் பண்ணலை, இது அல்லா மேலே சத்தியம் 4 தடவை சொல்லணும். 5ஆவது தடவை வந்து இதில் நான் பொய் சொல்லியிருந்தால் என் மேலே அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும்னு அவளும் சொல்லணும். இப்படி சொன்ன பிறகு அவங்க நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் சேரவே முடியாது. தலாக்கு விட்டால் சேர்றாங்க இல்லையா, ஹுலாவுக்கு பிறகு சேர்றாங்கல்ல. ஹுலா மனைவி பெண் வந்து கணவனை வேணான்ட்டால்னா சேர்ந்து கொள்ளலாம், திருப்பி கூட சேர்ந்து கொள்ளலாம். தலாக்கு விட்டால் 2 தலாக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம், 3ஆவதுக்கு பிறகு சேர முடியும், அப்படிலாம் சட்டம் இருக்குது. ஆனால் இந்த லியான்கிற முறையில் பிரிந்துட்டார்கள் என்று சொன்னால் அது நிரந்தர பிரிவு. இப்படி ஒரு பழியை சுமத்தி பிரிஞ்ச பிறகு சேர முடியுமா? ஒரு காலத்தையும் சேரக்கூடாது. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இப்படியான ஒரு செயல்பாடுகள்லாம் கூட இருக்கலாம். சஹாபாலு காலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம காலத்தில் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். அது நமக்கு வெளிப்படையாக வந்தால் தான் ஒரு மூமின் எடுக்கணும். வெளிப்படையாக வராத ஒரு விஷயத்தை வந்து அதை கணக்கில் கொள்ளவே கூடாது. இந்த அடிப்படை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். இப்போ ஆயிஷா நாயுடைய சம்பவத்தில் கூட அப்படித்தானே வருது. அவங்க வந்து ஒரு இன்னொருத்தரோட என்ன செய்ய நேரம் பயணம் செஞ்சு வர்றாங்க, நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ வரும்போது அதை வச்சு தான் அவதூறு கிளப்புனாங்க. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய கண்டிஷன் எல்லாம் போடுறான். அதனால் வந்து மனைவிமார்கள் விஷயத்துலையும் கணவன்மார்கள் விஷயத்துலையும் 2 பேர் என்ன செய்யணும்னு கேட்டால், உங்கள்கிட்ட வெளிப்படையாக சந்தோஷமாக இருக்கிறாரா, வெளிப்படையாக அந்த மனைவி சந்தோஷமாக இருக்கிறாரா, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லையா, குறைபாடும் இல்லையா, தாம்பத்தியம் ஒழுங்காக பண்ணுறீங்களா, பேசாமல் போய்கிட்டே இருங்க. அதுக்கு பிறகு அவங்க தப்பு அல்லாவுக்கு செஞ்சுருந்தால் அல்லாஹ் பார்த்துக்குருவான். அதை இவர் தப்பு செஞ்சிருந்தால் அல்லாஹ் பார்த்துக்குருவான். அதையும் மீறி இந்த சஹாபி பார்த்த மாதிரி நீங்களே ஒரு தப்பான ஒன்றை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்துடுது. இது துருவுறதில் வராது. அவர் துருவி தேடுதல் என்பது கணவன் மனைவி மத்தியில் நம்பிக்கை தான் வாழ்க்கையை. அப்போ நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்னவாயிரேன்? அப்போ கல்யாணம் பண்ணால் அப்புறம் ஒரு 20 வயசில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க, இவன் வந்து ஒரு 15 வயசில் பருவம் அடைஞ்சிருப்பான், 5 வருஷம் என்னெல்லாம் செஞ்சுருப்பான், அப்படி நினைக்கலாமா? சும்மா நினைக்கலாமா? சந்தேக நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் 5 வருஷம் எப்படி அது மாதிரி அவள் நினைக்கலாம். 35 வயசு ஆகுது இவனுக்கு, 35 வயசு சும்மா வந்திருப்பான் இவன், அப்படி அவன் நினைக்கலாம்ல. இதெல்லாம் தேவையே கிடையாது, விட்டு தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுதான். அப்படி பார்த்தீங்களா? ஊகங்கள் பாவம், என்ன சந்தேகம் எண்ணம் கொள்வது பாவம், துருவுவது பாவம், தேடி அலையிறது பாவம். வெளிப்படையாக தெரிந்ததை கொண்டு முடிவு எடுக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம். இதை வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கும். இப்னு உமர் அவர்கள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுறாங்க. இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய செய்தி. மிம்பரில் ஏறி ஃபனாதாபி சௌத்தின் ரஃபியின், பயங்கர சத்தத்தில் மக்களை அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்கன்னு கேட்டால், யா மாஷர மன் அஸ்லம பி லிசானிஹி வலம் எதுகுலில் ஈமானு கல்பஹு, யார் நாவால் இஸ்லாத்தை தழுவி கல்புல உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லையோ அப்படிப்பட்ட மக்களே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்படி சில பேர் இருந்திருக்கிறாங்க. அது நாவுனால் மட்டும் முஸ்லீம்ங்கிறது, உள்ளத்தில் இஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, லா தூதுல் முஸ்லிமீன, முஸ்லீம்களை நீங்கள் தொல்லைப்படுத்தாதீர்கள், ஒலா தொய்யரூகும், அவங்கள குறை சொல்லாதீங்க, ஒலா தத்துலுபு அசராத்திகும், அவங்களுடைய தவறுகளை தேடி தெரியாதீர்கள், உளவு வேலை பார்த்து தெரியாதீர்கள். ஃபைன்னஹு மை யத்லுபு அவுரத்தல் முஸ்லிமி,
யார் பிறருடைய முஸ்லீமுடைய ஒரு குறையை தேடி திரிகிறானோ எத்லுபுல்லாஹு அவ்ரத்தஹு, அவனுடைய குறைகளை அல்லாஹ் தேடுவான். உன் குறையை நீ மனுஷனுக்கு ஜாஸ்தி அவனுக்கு தேட தெரியாது, ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சிடும் ஒருத்தனை பற்றி, ஒருத்தையை பற்றி. ஆனால் அல்லாஹ் தேட ஆரம்பித்தா என்னவாயிரு, ஒமை எத்லுபில்லாஹு அவ்ரத்தஹு யஃபுலஹு, அல்லாஹ் உன் குறையை தேட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனை இழிவுபடுத்திய தீர்வான் என்று ரசூல். உலௌஃபி ஜௌஃபி பைத்திஹி, அவன் வீட்டினுடைய உள்பகுதியில் இருந்தாலும் சரி, நீ வீட்டுக்கு உள்ளே இருக்கும்போது உன்னை இழிவுபடுத்துவான், வெளியே படுத்தின அவசியம் கிடையாது. அதனால் இது அல்லாஹ்வுடைய விஷயம், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை அந்த ஹதீஸ் சொல்லிட்டு இப்னு உமர் ஒரு செய்தி சொல்கிறார். இவருடைய கருத்து தான் இது, இந்த ஹதீஸ் கிடையாது. இருந்தாலும் ஹதீஸ் விளங்கின ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காபத்துல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறார். இந்த ஹதீஸ்லேயே ஒரு பகுதியாக வருது. இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னா, மா அவுலமக்க, காபாவே உன்னுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, மா அவுலம ஹுர்மத்தக்க, உன்னுடைய கண்ணியம் எவ்வளோ எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒழல் மூமினும் அலமு இந்தல்லாஹ் ஹுர்மத்த மின்க, ஆனால் ஒரு மூமின் இருக்கிறானே அவன் உன்னை விட அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவன். காபத்துல்லா காபாவே நீ கண்ணியமானது, உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதையெல்லாம் விட எதுக்கு மதிப்பு கூட, ஒரு மூமினுக்கு மதிப்பு கூட என்று சொல்லி இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவர் விளங்கி காபத்துல்லாவுக்கு நின்று இப்னு உமர் சொன்னாருங்கிற செய்தி வருது. இது அவருடைய தனிப்பட்ட கருத்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டால், துருவி பார்த்தல் என்பது என்ன இல்லை, மார்க்கத்தில் கூடவே கூடாது என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். அது கணவன் மனைவிக்கு மட்டும் உரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அனைவருக்கும் உள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மின் அர்பர் ரிபா, குற்றங்களிலேயே ரிபாண்ட வட்டிங்கிற வார்த்தையை ரசூல்லா போடுறாங்க. வட்டியிலே பெரிய வட்டி எது என்று சொன்னால், அல் இஸ்திதாலத்து ஃபி இர்லில் முஸ்லிமி பிகைரி ஹக்கின், எந்த ஒரு உரிமையும் இல்லாத நிலையில் ஒரு முஸ்லீமுடைய மானத்தில் என்ன செய்கிறது, விளையாடுவது, அது பெரிய குற்றங்கள்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, வண்ண ஹாதி ரஹ்ம சிஜனத்து மினர் ரஹ்மான், இந்த ரஹ்ம என்ற உறவு இருக்குதே அது ரஹ்மான்லேருந்து பிறந்த சொல்லாகும். முந்தைய அதை சொல்லியிருக்கிறோம். அப்போ யார் அதை உறவை முறிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான்ங்கிற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் பிற்பகுதியை முன்னாடி விளக்கி இருக்கிறோம். முற்பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மனிதன் செய்கிற தவறுகளில் பெரிய தவறு என்ன என்று சொன்னால் பிறருடைய மானத்தில் விளையாடுவது. அதனால் பிறர் மானத்தில் விளையாடக்கூடாது என்று சொல்லும் பொழுது, மனைவியுடைய மானத்தில் விளையாடலாமா? மனைவிங்கிற நம்மளோட இரண்டரை கலந்தவள், நமக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவள். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்யலாம், இந்த ஒரு உளவு வேலையை பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு அரசாங்கமாக இல்லாட்டால் கூட உளவு வேலை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், ஒருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு செய்தி வருது, இந்த 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி இஸ்மாயிலை கொல்றதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வருது. இது அது தனிப்பட்ட விஷயமா? இஸ்மாயிலை கொல்ல போகிறான், அப்போ இஸ்மாயிலை காப்பாற்றணுமே. அப்போ என்ன செய்யணும், அந்த 3 பேர் என்ன செய்கிறான் என்பதை என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம அலசி ஆராயலாம், துருவலாம். ஏன் துருவுறோம், அவன் தனிப்பட்ட முறையில் குடிக்கிறது போகிறது அந்த மாதிரி செயல் அவன் செய்யலை. தனிப்பட்ட ஒரு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி செயல்னா யாரையும் பாதிக்காது. இவங்க போடுற திட்டம் என்னென்னு கேட்டால், யாரை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுன்னு கேட்டால், அவனுடைய குறைகளை தேடி சென்று அல்லது அதிகாரிகள்கிட்ட, உளவுத்துறையில், போலீஸில் போய் என்ன செய்யலாம், அப்படி சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன் சொல்கிறோம், அவனை மாட்டி விடுறதுக்காக நம்ம சொல்லலை, இன்னொருத்தனை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருந்த ஹக்கு இருந்துச்சுன்னா செய்யலாம். உளவு பார்க்குறது என்பது என்ன செய்யலாம், அதில் உரிமை இருந்துச்சு என்றால் சொல்லலாம். ஒரு மனைவியே இருக்கிறான், கணவன் என்ன செய்யறான், ஒரு அடியாளை வச்சு மனைவியை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான்னு அவளுக்கு தெரியுது. பல கரசல் புரசல் செய்தி வருது. இப்போ கணவனை வாட்ச் பண்ணி தானே ஆகணும். கணவன் சரியில்லை, அந்த கணவன் என்ன செஞ்சிருவான், நம்மளை போட்டு தள்ளிடுவான் போல தெரியுது. இவனுடைய போக்குகளை பார்க்கும்போது, காதில் விழுற செய்தியை பார்க்கும்போது அப்படிலாம் தெரியுதுன்னு சொன்னால் தன்னை அழிச்சிக்கிற முடியுமா? அப்போ தன்னுடைய உயிர் பாதுகாப்பு என்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது, அது மாதிரி ஒரு மனைவி இருக்கிறா, இவளுக்கு வேறு தவறான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவனுடைய உறவை வைத்து கொண்டு நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு செய்தி வருது. அப்போ நம்மளை தன்னை காத்துக்கொள்வது அவசியம் தானே. ஒவ்வொருத்தனும் அம்புசக்கும், உங்களை நீங்கள் முதல் காத்துக்கொள்ளணும், அப்புறம் குடும்பத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ உலா துலுக்கு ஐதிக்கும் இல்லை தகுலுக்கா, உங்கள் கைகளை நாசத்தில் போடாதீங்க. அப்போ நம்மை நாம் அழித்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, நமக்கு பாதிப்பு ஏற்படுது என்று சொன்னால் யாரும் யாரையும் உளவு பார்க்கலாம். நம்மளை பாதிக்கணுது, நம்மளுடைய உயிரும் நம்மளுடைய உடமையை என்ன செய்யணும், பாதிக்கிற விஷயமாக இருந்தால், நம்ம வீட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு தெரியுது, அப்போ நம்ம என்ன செய்ய, நம்ம விஷயமாக அடித்தது, அல்லது யார் வீட்டிலே கொள்ளையடிக்க போகிறான்னு தெரிகிறது, அது மற்ற விஷயமாகிவிட்டது.
இப்படியான விஷயத்திற்கு நீங்கள் உளவு பார்க்கலாமே தவிர சும்மா உளவு பார்த்து அவனை வந்து டேமேஜ் பண்ணுறது, அவனை பேசுகிறது, அசிங்கப்படுத்துறது, அதை பற்றி டெவலப் பண்ணுறது, ஊதுறது, பெருசாக்குறது, இந்த மாதிரி வேலைகள் செய்வது மார்க்கத்தில் வந்து கடுமையாக தடுக்கப்பட்டு இருக்குது. இது வரைக்கும் மனைவியுடைய உரிமைன்னு ஆகிவிட்டது. இது போக குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பிரச்சனை ஏற்படும் பொழுது தாய் பிள்ளை உறவு மாதிரி நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் சில உறவு நீடிக்காமல் போயிடும். நம்ம எத்தனை திருமணங்கள் விவாகரத்தில் முடிஞ்சிருதில்ல, அந்த விவாகரத்துங்கிற ஒரு லெவலுக்கு ஒருத்தனை தள்ளுமா இருந்தால் அப்போ அதில் ஒருத்தன் எப்படி நடந்து கொள்ளணும், உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மனைவிட்ட ஒரு குறையை கண்டுட்டான். அந்த குறை என்ன மாதிரி குறைகள்லாம் எப்படி சரி பண்ணி கொள்ளணும், எவ்வளோக்கு சகித்து கொள்ளணும், அப்போ சகித்து கொள்ளாமல் அவசரப்பட்டு விவாகரத்து செய்யலாமா, செஞ்சால் அதனுடைய நிலை என்ன, இந்த விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறாங்க, நம்ம மக்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் நடக்கிறார்கள். நிறைய இந்த பொறுப்பற்ற தன்மையினால தான் அதிகமான விவாகரத்துகள்லாம் நடக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அந்த கணவன் மனைவி விவாகரத்து சம்பந்தமாக அந்த அளவுக்கு முத்தி போகும்போது, பிரச்சனை முத்தி போய் வெறிப்பு ஜாஸ்தி ஆகும் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.